ஜெய் சர்க்குருநாதா. பாபாவினுடைய இந்த மத்தியான ஆரத்தியில் ரொம்ப அற்புதமான பாடல் காலிங் லொடாங்கன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். ஸோ இந்த பாடலை நீங்கள் எல்லோரும் பக்கம் 28வது பக்கம் இருக்குது, 28வது பக்கம் இருக்குது. ஸோ இந்த பாடலை நம்ம இந்த பகுதியில் கற்றுப்போம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகத் மாதே ராதே கிருஷ்ணமாயி கி ஜெய். ஜெய் சர்க்குருநாதா. பாபாவினுடைய அருட்பெரும் கருணையினால் இப்போ ரொம்ப விசேஷமான பாடல் அடைக்கலம் நாடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாபாவுடைய மத்தியான ஆரத்தில் 5வது பாடல். ஸோ இதை இன்ச்சு டு இன்ச்சாக தான் நம்ம கொஞ்சம் கற்றுக்க முடியும். இந்த பாட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போகிற பாட்டு. ஸோ இதை இன்ச்சு டு இன்ச்சாக நம்ம கற்றுக்கொண்டு கடைசியில் அடியன் ஸ்பீடாக எப்படி பாடுறனோ அதுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் பாடமாக்கி கொள்ளலாம். சாய்ராம். 5வது பாடல். गालिंग लोडांगन वंदीन चरण टोल्यानी पाकिन रूप तुझे प्रेमे अलिंकिन अनंति பூஜின பவே ஓவானின மனே நமா. அவ்வளோதான். ஸோ இதுக்கு என்ன ஃபஸ்ட்டு தமிழ் அர்த்தம்னா, சாய்நாதா உங்கள் தாமரை மலர் பாதங்களுக்கு என் தாழ்மையான வணக்கங்கள். உங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட சுந்தர ரூபத்தை பார்த்து நான் மகிழ்கிறேன். உங்கள் அன்பின் வடிவம் எங்களுக்கு பேரின்பம் தருகிறது. உங்கள் பக்தியில் லயித்து பரமானந்த சூழலில் ஆரத்தி செய்கிறேன் என நாமதேவர் கூறுகிறார் அப்படின்றது அர்த்தம். இதை இப்போ இன்ச்சு டு இன்ச்சா பார்ப்போமா. காலிங் லோடாங்கன, காலி லோடாங்கன, காலி லோடலாங்கன, காலி லோடலாங்கன, காலிங் லோடலாங்கன, காலி லொடாங்கன, 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 வந்தீன சரண டோல்யானி பாக்கீன ரூபத்துஜே, 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 பிரேமே அலிங்கின ஆனந்த பூஜின பாவே ஓவாலின மனே நம. காலி லொடாங்கன வந்தீன சரண टोल्यानी पाकीन रूपतुजे प्रेमे आलिंकन आनंते पूजिन भावे ओवालिन मने नमा. गालिंग लोडांगन वंदीन चरण टोल्यानी पाकिन रूपतुजे प्रेमे आलिंकिन अनंते पूजिन भावे ओवालिन मने नमा. गालिंग लोडांगन वंदीन चरण टोल्यानी पाकिन रूपतुजे प्रेमे अलिंकिन अनंते पूजिन भावे वो वालिन मने नमा. त्वमेव माता च पिता त्वमेव, त्वमेव बंधु च चका त्वमेव, त्वमेव विद्या तृणं त्वमेव, त्वमेव सर्वं मम देव देव. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சாய்நாதா என் தாயும் நீயே, தந்தையும் நீயே, உறவும் நீயே, உயிர் தோழனும் நீயே, அறிவும் நீயே, செல்வமும் நீயே, தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமே, என்னிடம் உள்ள சர்வமும் சகலமும் எல்லாமும் நீயே, என்னை காத்தருளும் தெய்வமே சாயி அப்படின்றது அர்த்தம். தொமேவ மாதாச்ச அம்மா, தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ, பிதா தொமேவ என்னுடைய அம்மாவும் நீதான், என் அப்பாவும் நீதான். தொமேவ பந்துச்ச, பந்துகள்னா உறவுன்னு அர்த்தம். பந்துச்ச சகா தொமேவ உயிர் தோழனும் நீதாண்டா அப்படின்றது அர்த்தம். தொமேவ வித்யா, தொமேவ வித்யா அறிவும் நீதான். திருணம் தொமேவ திரவினம், அதாவது என்ன சொல்கிறது, திரவினம் தொமேவ அப்படின்னா திரவியம்னு இருக்கு இல்லையா, திரவியம்னா செல்வம் அப்படின்றது அர்த்தம். தொமேவ சர்வம் எல்லாம், மமே மமதேவ தேவ, தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ. நான் தூ சொல்லலை, அது உச்சரிக்கும் பொழுது அப்படி வரும். தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ, தொமேவ பந்துச்ச சகா தொமேவ, தொமேவ வித்யா திருணம் திரவினம் தொமேவ, தொமேவ சர்வம் மமதேவ தேவ.
திரும்பவும் தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ தொமேவ பந்துச்ச சகா தொமேவ தொமேவ வித்யா த்ரவிணம் தொமேவ தொமேவ சர்வம் மம தேவ தேவ त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धु च सखा त्वमेव त्वमेव विद्या तृणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रतिकृतस्वभावात् करोमि यत् सकलं परस्मै நாராயணாத்துக்கு சமர்ப்பயாமி. என்னுடைய உடம்பு, உள்ளம், மனசு, வாக்கு, அறிவு, செயல், உணர்வு எல்லாவற்றையும் சாயி நாராயணனுக்கே சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்றது அர்த்தம். காயேன வாச்சா, விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய முக்கியமான வரி இது. காயேன வாச்சா மனசேத்ரி ஐவா புத்யாத்மனாவா பிரதிகிருதி பிரகிருதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிரகிருதி சுபாவாத் பிரகிருதி சுபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாத்துக்கு சமர்ப்பயாமி. காயேன வாச்சா மனசேந்திரி ஐவா யைர்வா மனசேந்திரி யைவா யைர்வா அப்படின்னு சொல்லலாம். புத்யாத்மனாவா புத்யாத்மனாவா காயேன வாச்சா மனசேந்திரி யைவா யை இர்வா அதை மனசேந்திரியைவா அப்படின்னு சொல்லணும். புத்யாத்மனாவா பிரகிருதி சுபாவாத் பிரகிருதி சுபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாத்திக்கு சமர்ப்பயாமி நாராயணாத்திக்கு சமர்ப்பயாமி. ஸோ காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்யாத்மனாவா பிரதிகிருத சுபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாத்துக்கு சமர்ப்பயாமி. இப்போ பாடும் பொழுது இதை படிக்கும்பொழுது கொஞ்சம் தடுமாற்றம் வரதான் செய்யும். ஆனால் இந்த பாடலை நீங்கள் ஷிரடி போகும்போதோ இல்லை யூடியூப்பில் மராட்டி ஆரத்தி மத்தியான ஆரத்தி நீங்கள் கேட்டிங்கனாலோ சேர்ந்து பாட 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 வாக்கில் நல்லா வந்துடும். ஸோ காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்யாத்மனா வா பிரதிக சுபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாத்துக்கு சமர்ப்பயாமி. அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சத்குரு சாயி நீங்களே அச்சுதன், கேசவன், ராமன், நாராயணன், கிருஷ்ணன், தாமோதரன், வாசுதேவன், ஹரி, ஸ்ரீதரன், மாதவன், கோபிகா வல்லபன், ஜானகி நாயகன், ராமச்சந்திரன், அப்படிப்பட்ட உங்களை நான் வணங்குகிறேன் அப்படின்றது அர்த்தம். இது ஃபுல்லாக நாமாதான், நல்லா வாக்கில் வரும். அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. இதை சொல்லணுங்கிறதே உங்களால் வாக்கில் நல்லா வரும். இதெல்லாம் வெறும் நாமாவளி, அதனால் இதை நான் திரும்ப சொல்லிக் கொடுக்க வேண்டாம், உங்கள் வாக்கில் நல்லா வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்து மகாமந்திரம், சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்த மகாமந்திரம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸ்ரீ குருதேவா தத்த. இதில் 5வது பாட்டும் 6வது பாட்டு. 6வது இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான். ஆகையினால 5ஐயும் 6ஐயும் நான் 5ஆவே போட்டிருக்கேன், சரிங்களா? அதில் அடுத்து 6வது பாட்டு புஷ்பாஞ்சலியாக வரும். இங்கே 7ன்னு போட்டிருக்கு, ஆனால் நான் 6ன்னு தான் போட்டிருக்கேன். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த காலிங்லோட்டாங்கனவோட ஜாயிண்ட் ஆகிடும், இந்த ஹரே ராம ஜாயிண்ட் ஆகிடும். ஆகையினால இப்போ நம்ம 5வது பாட்டை திரும்பவும் அடியின் ஃபுல்லாக பாடுறேன், நீங்கள் அதை காது கொடுத்து கேட்டுக்குங்க. இந்த பாட்டை கொஞ்சம் யூடியூப்பில் போயிட்டு மத்தியான ஆரத்தியில் இந்த 5வது பாட்டை திரும்ப திரும்ப கேட்டால் தான் வரும், டப்புன்னு வந்துடாது. ஸோ ப்ராக்டிஸ். காலிங்லோட்டாங்கன வந்தீன சரண டோல்யானி பாக்கின ரூப துஜே பிரமே அலிங்கின அனಂತೆ பூஜின பாவேவோ வாலின மனேனவா
त्वमेव माता च पिता त्वमेव बन्धो च का त्वमेव विद्यातरुणं त्वमेव सर्वं मम देवदेव कायेन वाचा मनसेन्द्रियैव बुद्ध्यात्मना वा वृत्तिगस्वभावात् करोमि यत्किञ्चित् सकलं परस्मै नारायणात्ति समर्पयामि अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं सीतरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे श्री गुरुदेवा दत्त இந்த பாட்டை திரும்பவும் அடியேன் பாடுறேன், நல்லா நோட் பண்ணிக்கிங்க. गालिंगलोटांगन वंदीन चरण टोल्यानी पाकिन रूप तुझे प्रेमे अलिंकिन अनंते बूजिन भावे वो वालिन मने नमा त्वमेव माता च पिता त्वमेव बन्धो च का त्वमेव विद्यातरुणं त्वमेव सर्वं मम देवदेव कायेन वाचा मनसेन्द्रियैव बुद्ध्यात्मना वा वृत्तिगस्वभावात् करोमि यत्किञ्चित् सकलं परस्मै नारायणात्ति समर्पयामि अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं सीतरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे श्री குருதேவா தத்த. அவ்வளோதாங்க. பாபாவுடைய மத்தியான கால ஆரத்தியில் 5வது பாட்டும் 6வது பாட்டும் 5வது பாட்டாக தான் முடியும். ஸோ ஆகையினால் 6வது பாட்டை இந்த 6வது நம்பரை நீங்கள் எடுத்துருங்க. இந்த புஷ்பாஞ்சலின்னு போட்டு 7ன்னு போட்டிருக்கு இல்லையா, இதை தான் நீங்கள் 6ஆ ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த காலிங் லவுடானாங்கூடவை இந்த ஹரே ராமா ஜாயிண்ட் ஆகிடும். ஆகையினால் இதில் ரொம்ப முக்கியமானது இந்த தொமேவ மாதா பிதா தொமேவ, இதில் ச மாதா ச, இங்கே தொமேவ பந்து ச அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, ஈச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதே தான் இங்கே வரணும். அது நீங்கள் உச்சரிக்கும் பொழுது சொன்னாலும் பரவாயில்லை சொல்லனாலும் பரவாயில்லை, அந்த ச உங்கள் வாக்கில் கண்டிப்பாக வந்துடும். அது பாட பாட எதை நீங்கள் விட்டிங்கனாலும் விடப்பட்ட அந்த ஒத்த எழுத்தாக இருந்தாலும் பகவான் வர வச்சிருவான். ஆகையினால் ரொம்ப ஈஸியான ரொம்ப அற்புதமான பாடல் இந்த அடைக்கலம் நாடுதல்னு சொல்லக்கூடிய காலிங் லொடாங்கன அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸு, நாளைக்கு 6வது பாடலான வேதம். இது ரொம்ப முக்கியமானது, வாக்கில் கொஞ்சம் நுழையிறது சிரமம். புஷ்பாஞ்சலியாக இது சொல்லப்படுறது. ஹரிஹி ஓம் யக்னேனேக்மஜயந்த தேவாஸ்தானி தர்மான் பிரமாத்யாசன்ன தேகநாகம் மகிமான சுதந்திரயத்திர பூர்வே சாந்தியா சந்தி தேவாக அப்படின்னு சொல்லக்கூடிய வரி. பயப்பட வேண்டாம், அதெல்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம். ஷியாமையாவுக்கு எப்படி பாபா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கற்றுக்க வச்சாரோ அந்த மாதிரி பாபா உங்களையும் இந்த மாதிரி பாடல்களை கற்றுக்கொள்ள வைப்பார்ன்றது சத்தியம். நாளைக்கு நம்ம இந்த புஷ்பாஞ்சலியை அனுபவிக்கலாம். சாய்ராம்.